படிச்சது SSKV ஸ்கூல்ல தான் படிச்சேன். இதே புத்தேரி தெரு வழியா தான் கைலாசநாதர் கோயிலுக்கு போவோம் வருவோம். இங்கே தான் டியூஷன் படித்தேன். MBBS படிக்கிறதுக்கு என் வீட்டில் வெளியில் அனுப்பல. சவிதா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி செம்பரம்பாக்கத்தில் தான் படித்தேன். பிறகு எனக்கு ஸ்டேட் ரேங்க் மாநில அளவில் 231 ரேங்க் எடுத்து நான் வந்து MS சர்ஜரி கிடைக்கும் போது MMC ஸ்டான்லி மதுரை எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஆனா நான் செங்கல்பட்டை தான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா செங்கல்பட்டு அப்ப நம்ம மாவட்டத்தில் இருந்த மருத்துவமனை என் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது முடியல அங்கதான் உடம்புக்கு வருவான்னு சொல்லி தான் செங்கல்பட்டுல நான் வந்து சீட் எடுத்தேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேருக்கு வந்து பெருமைக்கு சொல்லலாம், நிறைய பேருக்கு முடியாம செங்கல்பட்டுக்கு மாற்றும் பொழுது எல்லாரும் எனக்கு தான் போன் பண்ணுவாங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு அது பாக்கியமா கருதி நான் வந்து செஞ்சேன். அதே போன்று இந்த காஞ்சி மண் மேல இன்னைக்குமே ஒரு அளவு கடந்த ஒரு பிரியம். அதே போல நிறைய பேர் சொன்னாங்க. இந்த விஷயங்கள்லாம் நான் தேர்ந்தெடுத்து வரல. வீடியோ கால் போட ஆரம்பிச்சேன், சங்கம் ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒரு ஊருக்கு கூப்பிட்டாங்க. இப்ப மாவட்டமா போற இப்ப மாநில மாநாடு வரைக்கும் போக வச்சிருக்காங்க. நான் வந்து இந்த நேரத்துக்கு என்ன சொன்ன மாதிரி நான் ஏதாவது ஒரு ஆபரேஷன் தேட்டர்ல பிஸியா இருந்திருப்பேன். பணம் சம்பாதிக்க விட்டுருக்கேன், சர்வீஸ் வச்சுங்க. இன்னைக்கு நம்ம முதலியார் சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்கோ ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததான் நான் இதை பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலியார்களுக்காக மாநாடு வட தமிழ்நாட்டுல போட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே நடக்கல. மற்ற சமுதாயம் எல்லாமே மாநாடு போட்டுருக்காங்க. இந்த இயற்கை இதுக்கப்புறம் நான் மனுஷனா பிறந்தான்னு எனக்கு தெரியல. அப்படியே நான் மனுஷனா பிறந்தாலும் இந்த பெருமை மிக்க ஒரு மாண்பு மிக்க கடவுளுக்கு சேவை செய்த முருகனுக்கு சேவை செய்த இந்த முதலியார் சமுதாயத்தில் நான் பிறப்பணும்னு எனக்கு தெரியல. இந்த பிறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். என் சமுதாயம் நான் மட்டும் படிச்சுட்டு ஏசி ரூம்ல உட்காந்து வெளிநாடுகள் டூர் போறதை விட என் சமுதாயத்துக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எங்க தாத்தா வரதராஜ முதலியார் அவர் அப்படிதான் வளர்த்துருக்காரு.